எனது அன்புக்குரிய பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில புதிய புதிய நபர்களை சந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஏன் இப்ப நம்மளோட நெருக்கமா இருக்கிற பல நபர்கள் ஒரு காலத்துல புதிய நபர்களா நமக்கு அறிமுகமானவங்க தான். அதுல சிலர் நமக்கு விருப்பத்துக்குரிய நபரா மாறுறாங்க, சிலர் நமக்கு வெறுப்புக்குரிய நபர்களா மாறுறாங்க, சிலரை நம்ம கடந்து போயிடுறோம் மேகங்கள் மாதிரி. ஆனா புதிய நபர்களை ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுது நம்ம சில நடைமுறைகளை பின்பற்றி வரணும். அப்ப அந்த புதிய நபர்களுக்கு நம்ம மேல ஒரு வெறுப்புணர்வு வராது. இன்னொன்னு சொல்ல போனா அவங்களுக்கு வெறுப்பு வரணும், விருப்பமா இருக்கணும் அப்படிங்கிறது விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் அடிப்படை நாகரிகம். அந்த மாதிரி சந்திக்கிற புதிய நபர்கள் கிட்ட செய்யக்கூடாத 10 விஷயங்கள் இருக்கு. இந்த 10 விஷயங்களை நீங்க புதிய நபர்களை சந்திக்கும் போது செய்யவே செய்யாதீங்க. அது அந்த நபர்களோட இருக்க உறவை அந்த நொடியிலே கெடுத்துரும். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய காரியங்கள் அதனால தடைப்படும். வாங்க வீடியோக்குள்ள போய் அது என்ன புதிய நபர்களை சந்திக்கும் பொழுது செய்யக்கூடாத விஷயங்கள்ங்கிறத பார்க்கலாமா? புதிய நபர்களை சந்திக்கும் போது செய்யக்கூடாத 10 விஷயங்களை வர முதல் விஷயம், அவங்களுடைய ஐ கான்டாக்ட்ல இருந்து வெளியே போகாதீங்க. அதாவது அவங்களுடைய கண்களை பார்த்து தான் பேசணும். அவங்களுடைய கண்களை தாண்டி நீங்க வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டே அவங்கள பேசுறது, இல்ல குனிஞ்சுக்கிட்டே பேசுறது, இந்த மாதிரி அவங்களுடைய கண்களை கடந்து வேற எங்கேயாவது பார்த்துக்கிட்டு நீங்க பேசுனீங்கன்னா அந்த புதிய நபர் இருக்காங்க இல்லையா சந்திக்கிறவங்க, அவங்களுக்கு உங்க மேல ஒரு அபிப்பிராயம் வரும். என்னன்னா இவர் என்ன வேற எங்கேயோ பார்த்துட்டே பேசுறாரு, ஒருவேளை நம்மளை அலட்சியப்படுத்துறாரோ, இல்ல இவருக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கோ, இல்ல இவர் ஏதாவது தவறு செய்திருக்காருனோ ஏகப்பட்ட எண்ணங்கள் அவங்களோட மனசுக்குள்ள ஓடி வரும். ஏன்னா நீங்க அவங்களோட கண்களை பார்த்தே பேசல, கண்களை தவிர வேற எங்கெங்கயோ பார்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதனால சந்திக்கிற புதிய நபர்கள் கிட்ட எப்பவுமே கண்களை பார்த்து தான் பேசணும். செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா கண்களை தாண்டி அங்க பாக்குறது இங்க பாக்குறதுன்னு தயவு செய்து இந்த விஷயங்களை தவிர்த்துருங்க. சந்திக்கும் புதிய நபர்களிடம் செய்யக்கூடாத 10 விஷயங்களை வர 2வது விஷயம், தயவு செய்து அவங்களுடைய பர்சனலான விஷயங்களை பத்தி கேட்காதீங்க. ஒரு புதிய நபரை சந்திக்கிறீங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, உங்களோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க, இவ்வளவு டீடைல்ஸ் எல்லாம் எடுத்த உடனே கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுல மிகப்பெரிய உடன்பாடு இருக்காது. இன்னொன்னு அப்பதான் நம்ம சந்திச்சிருக்கோம், இன்னும் பழகணும், தெரிஞ்சுக்கணும். அதனால உடனே நான் அவங்களுடைய சொந்த விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை கேட்காதீங்க. அது நிறைய பேருக்கு மிகப்பெரிய வெறுப்புணர்வை உண்டாக்கும். இன்னொன்னு இவர் என்ன எடுத்த உடனே இவ்வளவு சொந்த விஷயங்கள்லாம் கேட்கிறாரு, எல்லை மீறி வராருங்கிற எண்ணமும் அவங்களுக்குள்ள வரும். ஆனால் செய்யவே கூடாத விஷயங்கள ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செய்து அவங்களுடைய சொந்த விஷயங்களை பத்தி சந்திச்ச அடுத்த நொடியே கேட்காதீங்க. சந்திக்கும் புதிய நபர்களிடம் செய்யக்கூடாத 10 விஷயங்கள்ல வர 3வது விஷயம், அவங்களுடைய உருவத்தை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இந்த உருவத்துல இருக்காங்களா, இவங்க இப்படிப்பட்டவங்களா தான் இருப்பாங்க, இவர் இப்படிப்பட்டவரா தான் இருப்பாருன்னு உருவத்தை வச்சு தயவு செய்து எடை போடாதீங்க. உருவத்தை வச்சு மனசுக்குள்ள நீங்க எடை போட்டீங்கன்னா அந்த கண்ணோட்டத்திலே பாப்பீங்க. ஒருவேளை அவர் மிகப்பெரிய அறிவாளியா இருப்பாரு, அவருடைய தோற்றமோ உடையோ அந்த அறிவாளிக்கு உண்டான அடையாளங்கள் இல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி உடை அணிவாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி உருவ தோற்றத்தோட இருப்பாங்கன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா உருவத்துக்கும் அவங்களுடைய அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது, உருவத்துக்கும் அவங்களோட பண்புக்குமே சம்பந்தமே கிடையாது. அதனால உருவத்தை பார்த்து எடை போட்டு உங்களுடைய வார்த்தைகள் நீங்க வெளிப்படுத்தும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் எதிரில் இருக்க நபரை காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் வார்த்தைகள் உங்களுடைய முக பாவனைகள் கூட காயப்படுத்தும். அதனால புதிய நபர்கள் கிட்ட செய்யவே கூடாத முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய உருவத்தை பார்த்து மனசுக்குள்ள ஒரு முடிவுக்கு வராதீங்க. சந்திக்கும் புதிய நபர்களிடம் செய்யக்கூடாத 10 விஷயங்களை வர 4வது விஷயம். இந்த 4வது விஷயம் என்னன்னா, ஒரு புதிய நபரை சந்திக்கிறீங்க, உடனே உங்களுடைய ரகசியங்களை சொல்றது, உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பத்தி சொல்றது, உங்களுடைய உணர்வுகள் பத்தி சொல்றது, இதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. புதிய நபர்கள் எப்படிப்பட்டவங்கன்ற விஷயமே உங்களுக்கு தெரியாது. அப்பதான் சந்திச்சிருக்கீங்க, ஏதோ அவங்களை பார்த்தோன்னே பேசணும்னு தோணுதுன்னொன்னே உங்க மனசுக்குள்ள இருக்க ரகசியங்களையும் உணர்வுகளையும் உங்களுக்குள்ள இருக்க எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா அந்த நபர் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது இல்லையா, அதை தவறா பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சந்திக்கிற புதிய நபர்கள் கிட்ட உங்களுடைய ரகசியங்களையும் உங்களுடைய குடும்ப பின்னணி பத்தியும் உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய உணர்வுகள் பத்தியும் தயவு செய்து பகிர்ந்துக்காதீங்க. சந்திக்கும் புதிய நபர்களிடம் செய்யக்கூடாத 10 விஷயங்களை வர 5வது விஷயம், அவங்கள உருவ கேலி பண்ணிடாதீங்க. உருவ கேலினா என்ன முடியெல்லாம் கொட்டி போச்சே, என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க சந்திக்கிற புதிய நபர்கள் கிட்ட மட்டும் இல்ல, நம்ம பழகின மனிதர்கள் கிட்டே உருவ கேலி பண்ணக்கூடாதுங்கிறோம். இப்படி புதிய நபர்கள் வராங்க, அவங்க சந்திக்கிற ஒரு 5 நொடி 10 நொடிகள்ல ஏதோ நான் நகைச்சுவாய் பேசுறேங்கிற பேர்ல அவங்களுடைய உருவத்தை கிண்டல் பண்ற மாதிரி தெரிஞ்சோ தெரியாம கொஞ்சமாவது அவங்க உருவத்தை ஒத்து உங்களோட நகைச்சுவை இருந்துச்சுன்னா நிச்சயமா அதை செய்யவே செய்யாதீங்க.
யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. அதனால சந்திக்கிற புதிய நபர்கள் கிட்ட உருவத்தை சம்பந்தப்படுத்தி வர சிறு துளி நகைச்சுவையை கூட அங்க பகிர்ந்துக்காது. புதிய நபர்களிடம் செய்யக்கூடாத 10 விஷயங்கள்ல வர 6வது விஷயம். இந்த 6வது விஷயம் என்னன்னா, அவர்களின் நம்பிக்கையின் மேல் வீண் விவாதம் செய்யாதீர்கள். இப்போ ஒரு நபர் கடவுள் நம்பிக்கை உடையவரா இருக்காரு, இன்னொரு நபருக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. இப்ப கடவுள் பத்தி விவாதத்துல இறங்கினா இந்த நபர்களுடைய உறவு முறை பாதிக்கப்படும். அது அவருடைய நம்பிக்கை, இது இவருடைய நம்பிக்கை. 2 பேரும் அவங்கவங்க நம்பிக்கைய தொந்தரவு பண்ணாம இருக்கணும். இது இல்லாம சில கட்சிகள் சார்ந்து இருப்பாங்க. உங்களுக்கு பிடித்த கட்சி அவருக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த நடிகர் அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். இந்த மாதிரி அவங்களோட ரசனை சார்ந்த உங்களோட நம்பிக்கை சார்ந்து வீண் வாதங்களை செய்யாதீங்க. அது புதிய நபர்களை சந்திக்கிறீங்கன்னா, அப்படியா உங்களுக்கு அவரை பிடிக்குமா, எனக்கு இவரை பிடிக்கும், உங்களுக்கு இந்த நம்பிக்கை, எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குன்னு அது ஒரு புன்னகையோட சொல்லி பாருங்களேன். அது ரொம்ப அழகா இருக்கும். தயவு செய்து அவங்களோட நம்பிக்கை மேலையும் அவங்களோட ரசனைகள் மேலையும் அவங்களோட விருப்பங்கள் மேலையும் வீண் வாதங்களை தவிர்த்து விடுங்கள். வீண் வாதங்கள் செய்யவே கூடாது. சந்திக்கும் புதிய நபர்களிடம் செய்யக்கூடாத 10 விஷயங்களை வர 7வது விஷயம். அவர்களின் சொந்த வாழ்க்கைக்கு அறிவுரை கூறாதீர்கள். ஏதோ ஒரு விஷயத்த உங்க கூட பகிர்ந்துக்கிறாங்க, ஏதோ மன ஆறுதலுக்காக புதிய நபரா இருக்காங்கன்னு நீங்க இப்படி பண்ணிருக்கணும், அங்க இப்படி பண்ணிருக்கணும், சொந்த வாழ்க்கைக்கு அறிவுரை சொல்லாதீங்க. அவங்க ஒரு ஆறுதலுக்காக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. தயவு செய்து சந்திக்கிற புதிய நபர்கள் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டாலும் சொந்த வாழ்க்கையை பத்தி தயவு செய்து அறிவுரை சொல்லாதீங்க. அதுக்கான உரிமை கிடையாது. அதுவும் புதிய நபர்கள் கிட்ட இதை செய்யவே கூடாது. சந்திக்கும் புதிய நபர்களிடம் செய்யக்கூடாத 10 விஷயங்களை வர 8வது விஷயம். தயவு செய்து தற்பெருமை பேச வேண்டாம். நான் இப்படி பண்ணிருக்கேன், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் அந்த வேலையை செஞ்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு பெரிய வியாபாரம் எல்லாம் தெரியும், எனக்கு இந்த பெரிய ஆளுங்கெல்லாம் தெரியும், எங்க குடும்பத்தோட வாழ்க்கை முறையே வேற மாதிரி அப்படின்னு தற்பெருமையே பேசாதீங்க. தற்பெருமை பேசுற எந்த நபரையுமே இன்னொரு நபருக்கு பிடிக்காது. இதுலயும் புதிய நபர்கள் சந்திச்சுக்கிறீங்க, ஆரம்பிச்ச உடனே தற்பெருமை பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும். இவங்க கூட ஏன் பேசணும், இவங்களை ஏன் சந்திச்சோங்கிற வெறுப்பு வந்துடும். தயவு செய்து சந்திக்கிற புதிய நபர்கள் கிட்ட செய்யவே கூடாத ஒரு விஷயம், தற்பெருமை பேசக்கூடாது. சந்திக்கும் புதிய நபர்களிடம் செய்யக்கூடாத 10 விஷயங்கள்ல வர 9வது விஷயம். இந்த 9வது விஷயம் என்னன்னா, தயவு செய்து பரிதாபத்தை தேடாதீர்கள். அவங்க கிட்ட போய் என் குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம், அவங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க, என்ன இவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க, நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறேன், எனக்கு இவ்வளவு பணம் கஷ்டம், எனக்கு முடியவே இல்லை, என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு சொல்லி, ஐயோ நீங்க பாவமே இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா, ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டமா, ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டமானு அந்த வார்த்தையை அவங்க சொல்லணுங்கிறதுக்காக அந்த பரிதாபத்தை தேடுறதுக்காக விஷயத்த தயவு செய்து செய்யாதீங்க. புதிய நபர்கள் கிட்ட செய்யவே செய்யாதீங்க. இது மிகப்பெரிய தப்பான விஷயம். புதிய நபர்களிடம் செய்யக்கூடாத 10 விஷயங்கள் வர 10வது விஷயம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு புதிய நபரை நீங்க சந்திக்கிறீங்க, அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு அந்த நபரை ரொம்ப பிடிச்சு போச்சு, நீங்க இன்னும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் பேசணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அவங்க உங்க கூட அந்த பேச்சை தொடர்ந்து நிகழ்த்துறதுக்கு தயாரா இருக்காங்களா, அவங்களுக்கு உங்க கூட பேச விருப்பம் இல்ல, எப்படா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகணும்னு நினைக்கிறாங்களா, அப்படிங்கிற ஒரு சின்ன சுவடு தெரிஞ்சாலும் தயவு செய்து ஒரு புன்னகையோட குட் பை சொல்லிட்டு விலகிடுங்க. அவங்க விருப்பம் இல்லாம நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கூட ஏதோ பேசுறதுக்கு விஷயம் இருக்குங்கனால அவங்களை நிறுத்தி, அந்த புதிய நபரை நிறுத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய டார்ச்சருக்கு சமமானது. இந்த 10 விஷயங்கள்ல எந்த விஷயத்த உங்களுக்கு மற்ற நபர்கள் செய்திருக்காங்க, நீங்க எத்தனை பேருக்கு இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கீங்க, எது இருந்தாலும் மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க. மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான ஒரு அருமையான வீடியோல சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், சந்திக்கிற புதிய நபர்கள் கிட்ட செய்யக்கூடாத 10 விஷயங்கள் சொல்லியாச்சு. அப்ப செய்யக்கூடிய 10 விஷயங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நிச்சயமா அடுத்த வார காணொலி சந்திக்கிற புதிய நபர்கள் கிட்ட என்ன 10 விஷயங்கள் செய்யணுங்கிறத பத்தி தான் நாம பேச போறோம். ஒரு நிமிஷம், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல பாருங்க.